திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் எளிதே நுழைவோம். நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர்களுடைய துதியும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்குண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியருடைய துதியும். திருச்சிற்றம்பலம். ஐயா ராஜா ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். சிவாய. 27 திருப்பெயர்கள் போற்றி போற்றி போற்றி. சிவாய. ஊழியர்கோன் ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த வீரார் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி, திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனார் செம்பதும் தேவடி போற்றி, கருவூர் தேவர் கழலினை போற்றி, பூந்துருத்தி நம்பி காடன் நம்பி கடல் போற்றி, கண்டராதித்தர் கழலடி போற்றி, வேணாட்டடிகள் விரைகடல் போற்றி, திருமாலி அமுதனார் திருவடி போற்றி, புருடோத்தமன் நம்பி பூங்கழல்கள் போற்றி, சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி, திருவால வாயுடையார் திரட்டான் போற்றி, காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி, சேரமான் பெருமான் சேவடி போற்றி, நக்கீர தேவர் நற்றாள் போற்றி, கல்லாட தேவர் கழலடி போற்றி, கபில தேவர் நாயனார் கழலினை போற்றி, பரண தேவ நாயனார் பொற்றழல் போற்றி, இளம் பெருமானடிகள் இணைத்தாள் போற்றி, அதிராவடிகள் அருங்கடல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தாள் போற்றி, நம்பியாண்டார் நம்பி நற்றாள் போற்றி, செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருக்கதவம் திறப்பதற்கான பாடல். நித்திலாமா படிக்கிறீங்களா? அருட்பெருகும் தனிக்கடலும் பாடுங்க ஐயா. அடுத்து அருட்பெரும் தனிக்கடலும் பாடுங்க. சிவாய. ஓம் நம. அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் செய்வ நெறிகள் தான் பெற்ற புண்ணிய கண் எனவும் போனம் உய்ய, இருள்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி, தெருக்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். படிக்கிறீங்களா? சிவாய. திருக்கதவம் திறப்பதற்கான பாடல். சங்கரையா படிக்கிறீங்களா? சிவாய. அவர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறான் ஐயா. சிவாய நம. வேற
படிங்க. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீ அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கள் திருத்தால் சென்று சேவோமே. ஐயா திருப்பள்ளி எழுச்சியார் என்ன பாடு வேதசிம்மாவை பாட சொல்லுங்க ஐயா. சிவதாட்சாயினி படிக்கிறீங்களா? கூட ஏதோ படிக்கலாம். படிங்க. எட்டாவது படிங்க. எட்டாவதா? முந்தியும் முதல் நடுவும் இறுதியும் ஆனாய் மூவர்க்கு மருகிலே யாவரும் முற்றும் அறியார் வந்தனை விரவியும் நீயும் நின் அடியார் பழங்குடி தோறும் எழுந்தரில் பரனே செந்தையில் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் துறை உரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவது காட்டி வந்த ஆண்டாய் ஆறமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆறமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலங்கய்ய. சிவாயசம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென்தில்லை மன்றே நுள்ளாடி போற்றி இந்தேனக்காரமுது ஆனாய் போற்றி. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 179வது நாளாக நாம் 4ஆம் திருமுறையிலே முற்றுவல் பட்டிருக்கிறோம். இதுவரை 106 பதிகம் பாராயணம் இருக்கோம். இன்னைக்கு 107வது பதிகம் ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி இன்றைய நன்னாள் ஆனி மாதம் உத்திர நட்சத்திரம், நடராஜாக்கு அபிஷேகம். ஆனி உத்தரத்தில் நடராஜாக்கு வருஷத்துல 6 அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுல மார்கழியில தொடங்கி பண்றது ஒரு மரபு. மார்கழியில விடியற்கால பண்ணுவாங்க. அது ஒரு நாளைக்கு 6 கால பூஜைன்ற மாதிரி ஆண்டுக்கு 6 காலம். அதுல மார்கழியில செய்யற பூஜைக்கு விடியற்கால பண்ற பூஜை, திருப்பள்ளி வச்சு பாடி பண்ற பூஜை, அது ஆருத்ரா தரிசனம். அதுக்கப்புறம் மாசி மாசம் சதுர்த்தசி நட்சத்திரத்துல பண்ணுவாங்க. அது கால சந்தின்னு சொல்லுவாங்க. மூணாவது சித்திரை மாசம் திருவோணத்துல பண்ணுவாங்க. அது சித்திரை வெயிலுக்கு ஏற்ற மாதிரி அது உச்சி காலம். இப்ப ஆனி உத்தரம் இன்னைக்கு அந்திக்காப்புன்னு மாலையில பண்றது. காலையில தொழுதால் துன்பம் போகும், மாலையில தொழுதால் இன்பம் வரும். அதனால அந்த அந்தி காலத்துல பண்ற அந்த பூசைக்காக நடராஜ பெருமான அபிஷேகம் பண்ணி சாமி நடராஜ தரிசனம். நேற்றுக்கு ராத்திரிலாம் தில்லையில அபிஷேகம் நடந்திருக்கும். இன்னைக்கு காலையில சாமி தரிசனம் இது போவார். தேர்ல இருந்து ஏறி அபிஷேகம் முடிச்சுட்டு தான் அங்க கொண்டு போறாங்க. அந்த அவருடைய உரிய அந்த நிலைத்தானத்துக்கு கொண்டு வாங்க. பொதுவாகவே நம்ம வாழ்க அந்தனர் பதிகம் படித்தோம். அதுல தோத்திரத்தில் சாத்திரம்னு சிவனேசையா சொற்பொழி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நடராஜ பெருமான் நடராஜ தரிசனம்னு சொல்றோம் இல்லையா, அந்த நடராஜ தரிசனத்துல இன்னைக்கு ஆனி திருமஞ்சனத்துல நான் எல்லாருக்கும் அந்த திருவாதிரை புத்தகம் அமைச்சேன். அந்த புத்தகத்துல அந்த நடராஜர் தரிசனத்துல அந்த போற்றி திரு அகவலுக்கு அப்புறம் சாத்திர நூலாகிய அந்த உண்மை விளக்கத்துல ஒரு 5 பாட்டு எடுத்த பாட்டு, அதை தோத்திர நூலாக நம்முடைய நடராஜ அம்பலவாணருக்கு அதை தோத்திரமா செய்யணும் அப்படின்னு ஐயா ஒரு 5 பாட்டை எடுத்து குறிப்பிட்டு இருக்காரு. அதை படிச்சுட்டு நம்ம இன்னைக்கு அந்த முற்றுவதலுக்கு போகலாம். அந்த புத்தகம் யார் யார்கிட்ட இருக்கோ எல்லாம் பிடிஎஃப்ல கூட இருக்கும். அதுல ஒரு 5 பாட்டு இருக்கு. அஞ்செழுத்தினாலே நடராஜர் உருவத்தை காணுதல் என்ற வகையில அந்த பாட்டு அமைஞ்சிருக்கும்.
ஐயா அந்த பாட்டு இருக்கையா திருவாதிரை புத்தகத்துல இருக்கையா பக்கம் 43 நான் கொண்டு வரலையா அதை, நான் இங்க கிண்டியில இருக்கேன். பிடிஎஃப்ல இருக்கா? பிடிஎஃப்ல அமைச்சிருக்கோம். பிடிஎஃப்ல இருக்கா நடராஜையா? ஐயா நான் வச்சிருக்கேன் ஐயா வேலரசி அம்மா. படிங்கம்மா. வெளிநாட்டுல இருந்து வேலரசி அம்மா படிக்கிறாங்க. வாங்க. அதுல அந்த 5 பாட்டு இருக்கும் உண்மை விளக்கத்துல, பக்கம் 43 44. இருக்குங்க ஐயா. அந்த 5 பாட்டு படிச்சு நடராஜ தரிசனத்தோட இன்னைக்கு திருமுறை நடராஜ தெலுங்கு போனால இங்க இருந்தே இங்க இருந்து காணலாம். அந்த 5 பாட்டு மூலமா. சரிங்க ஐயா. ஆடும் படிகேள் நல்லம்பலத்தான் ஐயனே, நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர்த்தோள் சிகரம் பகரும் முகம் முடிய பார் சேர்க்கும். ஒரு நிமிஷம். ஆடும் படிகேள் அம்பலத்தான், நடராஜ பெருமான் அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறான். அந்த ஆடும் அது எப்படி ஆடுறான்றத அம்பலம் அப்படி ஆண்டா ஐயானே அதை நான் சொல்றேன் கேளுங்க. ஆடும் படி கேள்னா வனவாசம் கடந்தார் சொல்றார். அவர் எப்படி ஆடுகிறார் என்ற நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. அம்பலத்தான் ஐயனே, நாம் ஓதுகிற நமச்சிவாயத்திலே பெருமான் நாடும் திருவடியிலே நகரம் நடப்பாகிய அந்த உலக செயலை அவன் தன்னுடைய திருவடி மூலமாக காட்டுகிறான். நாடும் திருவடியிலே நகரம், அதுக்கப்புறம் கூடும் மகரம் உதரம், அவருடைய திருவயிற்றிலே மகரமாகிய மறைப்பு ஆற்றல் இருக்கிறது. திருவடியிலே முயலென வைத்து அமுக்குகிற நடப்பு ஆற்றல் இருக்கிறது. திரு உதரத்திலே அந்த மறைப்பு ஆற்றல் இருக்கிறது. வளரு தோல் சிகரம் என்று எண் தோல் வீசி நின்றும் விடான் ஆனதுனாலே அந்த சிறப்பாகிய சிறப்பு ஆற்றல் இருக்கிறது. அவருடைய முகத்திலே பகரமாகிய அந்த வனப்பு ஆற்றல் இருக்கிறது. அதற்கு மேலே திருமுடியிலே சந்திரன் இருக்கிறான். அது யகரமாக யாப்பாக உயிரை குறிக்கிறது என்ற வகையில நடராஜ பெருமானுடைய உருவத்திலே நமசிவாயத்தை காட்டுகிற அந்த சாத்திர கருத்து அடங்கிய தோத்திர பாடல். நம்ம தோத்திரத்தில் சாத்திரம் பார்த்தோம், இது சாத்திரத்திலே தோத்திரம் என்ற வகையிலே அமைந்த பாடல் இது. அதனால அந்த பாட்டு இன்னொரு முறை படிங்கம்மா. படிக்கிறேங்க ஐயா. ஆடும் படிகேள் நல்லம்பலத்தான் ஐயனே, நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர்த்தோள் சிகரம் பகரும் முகம் வாடி முடிய பார். திருச்சிற்றம்பலம். நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளரு தோல் சிகரம் பகருமுகம் வா முடிய பார் என்று சொல்லி, ஆனா திருவடியிலே இருப்பது நடப்பு ஆற்றல், முயலகன் என்று நடப்பு ஆற்றல், திருவயிறு மறைப்பு ஆற்றல், அவனுடைய தோல் சிறப்பாகிய சிறப்பு ஆற்றல், அவனுடைய முகம் வனப்பு ஆகிய வனப்பு ஆற்றல், யா என்பது அவனுடைய திருமுடியில சந்திரசேகரன், அது யாப்பு ஆகிய உயிரை குறிக்கும். அவர் நமசிவா என்பதை பெருமானுடைய திருவுருவத்திலே காணுதல் என்ற வகையில அந்த சாத்திரத்தையே தோத்திரமாக சொல்லி நடராஜ தரிசனத்தை வழங்குகிற மிக உயர்ந்த பாடல். அப்புறம் அடுத்து இந்த நமசிவாயத்தை அந்த நமசிவாயத்தை பலகால் சொன்னால் அது சிவாயன மந்திரமாக மாறும். சிவாயன மந்திரமாக போது அதுல அந்த சிகரம், அந்த சிகரத்திலிருந்து வகாரம் வராது எப்படி இருக்குதுன்றது அடுத்த பாட்டுல சொல்றார். 2வது பாட்டுமா படிக்கிறேங்க ஐயா. பட்டம்மா படிங்கம்மா. சேர்க்கும் துடி சிகரம் சிக்கனவா வீசுகரம் ஆர்க்கும் யாகரம் அபயகரம் பார்க்கிலரைக்கு அங்கி நகரம் அடிகீழ் முயலகனார் தாக்கும் மகரதுதான் தங்கும் மகரமதுதான். சிவாய நம.
அப்ப அந்த அஞ்செழுத்தியதிலே மந்திரமாக மாற்றுகிற போது அது சிவாய நம என்று வரும். முதல்ல நம சிவாயத்தை எப்படி பெருமானுடைய உருவத்திலே பொருத்தி காட்ட வேண்டும் என்று ஆடும் படிகேள் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளரு தோல் சிகரம் பகரு முகம்பா முடியப்பார் என்று திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் நமசிவாயத்தை பொருத்தி காட்டிய உமாபதி அந்த திருவதிகை மனவாசம் கடந்தார். இந்த பாட்டை சிவாய நமத்தை எப்படி பொருத்தி காட்டுகிறார்? சேர்க்கும் துடி சிகரம், பெருமான் துடி அடித்து ஆடுகிறான். அந்த ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்று அவன் துடி அடிக்கிறான். அந்த துடி சிகரமாக இருக்கிறது. சிக்கனவா வீசுகரம், அவன் அந்த வீசி ஆடுகிறானே அந்த கரம் வகரமாக வனப்பு ஆற்றலாக இருக்கிறது. யாருக்கும் யகரம் அபயகரம், அவனா அந்த அபயகரத்தை காட்டுகிறானே அந்த அபயகரத்திலே ஆன்மாக்கள் உய்ய வேண்டும், அது யகரத்தை காட்டுகிறது. பார்க்கிலரைக்கு அங்கி நகரம், கையிலே அனலேந்தி ஆடுகிறான், அது நகரமாக நடப்பாக இருக்கிறது. அடிக்கீழ் முயலகனார் மகரமாக மறைப்பு ஆற்றலாக இருந்தது. சிவாய நம என்ற மந்திரத்தை அந்த உருவத்திலே அவன் காட்டுகிறான். சேர்க்கும் துடி சிகரம் சிக்கனவா வீசுகரம் யாருக்கும் யகரம் அபயகரம் பார்க்கிலிரைக்கு அங்கி நகரம் அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரமதுதான். முதல்ல நமசிவாயத்தை காட்டினார் நடராஜ உருவத்துல. இரண்டாவது பாட்டுல சிவாயனம் என்ன மந்திரத்தை அவனுடைய உருவத்திலே காட்டினார். சேர்க்கும் துடி சிகரம் சிக்கனவா வீசுகரம் யாருக்கும் யகரம் அபயகரம் பார்க்கிலிரைக்கு அங்கி நகரம் அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரமதுதான். அடுத்து அந்த நடராஜ உருவத்தை அந்த திருவாசிக்கு தான், அதுதான் ஓங்காரம் சொல்லி மூணாவது பாட்டு ஓங்காரமே நற்திருவாசி. படிங்கம்மா வேலரசியம்மா. ஓங்காரமே நற்றிருவாசி உற்றதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரம் அற்றார் அறிவாரணி அம்பலத்தான் ஆடலிது பெற்றார் பிறப்பற்றார் பின். வாழ்க வாழ்க. ஆக முதல் பாட்டுல நமசிவாய் என்ற இறைவனுடைய திருநாமத்தை காட்டினார். இரண்டாவது பாட்டுல அந்த பெருமானுடைய உருவத்தில அந்த மந்திரமாகிய சிவாயனம் என்ற மந்திரத்தை காட்டினார். இந்த திருநாமமும் இந்த மந்திரமும் ஓங்காரத்தோடு இது ஓதப்பட வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணாரு, அவன் அந்த நடராஜ உருவ திருவாசியே ஓங்காரமாக அமைந்திருக்கிற என்பதை இந்த பாட்டுல காட்டார். ஓங்காரமீன திருவாசி உற்றதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம். அந்த ஓங்காரத்தை 3 எழுத்துக்குது, அகரம் உகரம் மகரம் என்று. அகரம் என்பது இறைவனை குறிக்கும். அகர முதலானே அகரம் என்பது இறைவனை குறிக்கும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் மற்றும் திருக்குறள். ஆனா நம் ஞான சம்பந்த பெருமான் அகர முதலானை அணி ஆப்பனூரானை பகரும் மனமுடையார் வினை பற்றிருப்பான அகரத்தை இறைவனுக்கு பொருத்தி காட்டுவார். உகரம் என்பது உயிரை குறிக்கும், மகரம் என்பது மலத்தை குறிக்கும். அதான் நீங்கா எழுத்தே நிறை சுடராம். இதை யார் அறிவார்கள்? யான் எனது என்று செருக்கற்ற ஆங்காரமற்றார் அறிவர். இதுதான் அணி அம்பலத்தான் ஆடல் என்று சொல்லி அது பெருமானுடைய ஆடலை அந்த ஓங்காரத்திலே காட்டி இத காட்டார். நீங்கா எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரமற்றார் அறிவர் அணியம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பிறப்பு அற்றார். இதை நாம் உணர்ந்தால் நாம் மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு உருப்படாமல் இரவாத இன்ப அன்பு பெறலாம் என்பதை பிறப்பற்றார் பின் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். மனவாசகம் கடந்த நம்முடைய மனவாசகம் கடந்த திருவதிகை மனவாசகம் கடந்த ஆசிரியர் மெய்கண்டருடைய மாணவர் அருள் நந்தி சிவத்தினுடைய ஒரு சாலை மாணாக்கர். வாழ்க வாழ்க. அந்த பாடம் இன்னொரு மட்டும் சொல்லுங்கம்மா. ஓங்காரமே நல் திருவாசி. ஓங்காரமே நற்றிருவாசி உற்றதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரம் அற்றார் அறிவரணி அம்பலத்தான் ஆடலிது பெற்றார் பிறப்பற்றார் பின். அடுத்த பாட்டு
இந்த மூன்று நமசிவாய, சிவாய நம்ம, அதுக்கப்புறம் ஓங்க, அந்த மூன்றையும் காட்டியவர் இந்த ஐந்தெழுத்தின் வாயிலாகத்தான் அவன் ஐந்தொழிலை செய்கிறான் என்பதற்கு அடையாளமாக ஐந்து தொழிலை காட்டுகிற அந்த 4வது பாட்டு, தோற்றம் துடியதனில். தோற்றம் நான் படிக்கிறேன், அடுத்த பாட்டு நீ படிமா வளர்ச்சி. தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடம் அங்கியிலே சங்காரம் ஊன்று மலர்ப்பதத்தில் உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்பதத்தோடு நாடு. சிவாய நம. அதாவது பெருமான் ஐந்தொழில் செய்கிறான். முதல்ல படைத்தல், காத்தல், துடைத்தல், மறைத்தல், அருளல் என்ற ஐந்தொழிலை செய்கிறான். அந்த தோற்றம் என்பதை அவன் கையிலே வைத்திருக்கிற துடியினாலே செய்கிறான். தோயும் திதி அமைப்பில் அந்த அபயகரமானதுனால, அந்த அபயகரத்தினாலே அந்த ஸ்திதி என்று சொல்லுவாங்க. அத திதி அமைப்பு என்ற அருமையான தமிழ் சொல். அதனாலே அவன் காத்தல் தொழிலை செய்கிறான். சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம், அந்த துடைத்தல் தொழிலை கையிலே ஏந்திருக்கிற அந்த அனலாலே அங்கியினாலே செய்கிறான். ஊன்று மலர்ப்பதத்தில் உற்ற திரோதம். ஊன்று மலர்ப்பது கீழே அழுந்தி இருக்கிற அந்த கீழே ஊன்றி இருக்கிற கால், அந்த கால் வலது கால். இடது பார்த்தா தூக்கி ஆடுவான். ஊன்றிய பதம் வலது கால். அந்த வலது காலின் மூலமாகிய திரோதானம் என்ற மறைப்பு ஆற்றலை நம்ம அமைக்க வைத்து நான்ற மலர்ப்பதத்தே நாடு தூக்கிய திருவடிகளாலே நமக்கு அருளல் தொழில் செய்கிறான் என்ற ஐந்தொழிலை நடராசர் உருவத்திலே நம்முடைய மனவாசம் கடந்தார் காட்டுகிறார். இன்னொரு படிமா பட்டம்மா. நன்றிங்க ஐயா. தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊன்று மலர்ப்பதத்தில் உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்பதத்தோடு நாடு. அப்ப அந்த பெருமானுடைய திருவுருவத்திலே நாம் ஐந்தொழிலை காணலாம் என்பதுதான். இப்ப இது இருக்குல்ல, திருவம்பாவில கடைசி பாட்டு வரும். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளர்கள், அவன் ஆதியும் அந்தவுமா இருக்கிறான் என்ற பெருமானை காட்டி அடுத்த 5 லைன்ல இந்த ஐந்தொழிலை காட்டுவார். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பொங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள்னு சொல்லுவார். அந்த வரியில இருக்கிற அதனுடைய பிழிவு தான் இந்த பாட்டு. இந்த பாட்டை அதே மாதிரி அதை வச்சு ஒப்பிட்டு பார்த்தா, தோற்றம் தொடியதனில் தோயும் திதியமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊன்ற மலர்ப்பதத்தில் உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்ப்பதத்தே நாடு. இப்படி பெருமானை ஞான நிலையிலே நின்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தந்த கொடையாகி அந்த ஞான நூல் வழியாக இருந்த இடத்திலிருந்தே தில்லை பெருமானை தரிசிக்கலாம் என்று உமாவதி சிவன் நமக்கு காட்டியிருக்கிறார். கடைசியாக இது என்னைய இப்படிலாம் பண்ணா என்ன பலன்? நாம் நம்முடைய மாயையை உணரலாம், வல்வினையை சுடலாம், மலம் சாய அமுக்கலாம், முப்புறமாவது மும்மல காரியம், இதன் வழியாக முப்புற காரியம் நடக்கும் என்பதை அடுத்த பாட்டுல காட்டுறார். வேலை செய்யமா அந்த 5வது பாட்டு. மாயைதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள் தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தானெந்தையார் பரதம் தான். அப்ப பெருமானுடைய பரதமாகிய அந்த நடனம் எதனாலே இருக்கிறது? மாயைதனை உதரவும் வல்வினையை சுடவும் மலம் சாய அமுக்கமா இருக்கிறது. அதனால் நேயத்தால் ஆனந்த வாருதியில் ஆன்மாவை தான் அழுத்தல். ஆன்மாக்களை
ஆனந்தத்திலே அழுத்தல். அவ ஆனந்த நடராசர் அல்லவா, அதனால ஆனந்தத்திலே அழுத்தல். ஆனந்தம் என்ற சொல் அருமையான தமிழ் சொல். அதை வட சொல்ல பல பேர் சொல்லி இருக்கிறாங்க. என்றால் ஆன்மா, நந்துதல் என்றால் முயலுதல். என்ன முயற்சி? உலகியல் நிலையிலே இருந்து நாம் அருளியல் நிலையிலே நகர்வதற்கு என்ன பண்ணோம்? எல்லாம் சிவன் செயலாக என்று எண்ணி பார்த்தல் தான் உண்மையான ஆனந்தம். எல்லாம் நான் செய்யறேன்னா ஆணவம் நிற்கும். இல்லை, என்னாலாவது ஒன்றுமில்லை, எல்லாம் அவன் செயல் என்று பார்க்கிற அந்த உயர்ந்த நிலைக்கு அதுக்கு ஆனந்தம்னு பேர். ஆன்மாக்கள் உலகியலிலிருந்து அருளியலுக்கு செல்ல முயலுதல் என்ற வகையிலே அந்த ஆனந்த பாரதியில் ஆன்மாவை அழுத்தல் தான் இந்த பரதமாகிய அந்த பரதம் என்ற சொல் கூட தமிழ் சொல் தான். அது நல்ல அருமையா தமிழ் சொல்லா பயன்படுத்தியிருக்காங்க. அதெல்லாம் வட சொல்லா மாற்றி வைத்து இவங்க நம்மளை ஏமாத்தின்னு தெரியுறாங்க. அதனால தான் எந்த யார் பரதம் தான் என்று அந்த நடராஜனுடைய உருவத்தை அழகான நல்ல அருமையான 5 வெண்பாக்களிலே இருந்த இடத்திலிருந்தே பெருமானை தரிசிக்கிற புண்ணியத்தை உமாபதி சிவம் சாத்திர பாடல்களே அதை தோத்திர பாடலாக அமைத்து அந்த இதை காட்டி இருக்கிறார். இன்னைக்கு ஆணி திருமணத்துல நடராஜ பெருமான் தரிசிக்கிற புண்ணியம் இந்த 5 பாடல் வழியாக கிடைத்தது. இந்த 5 பாடலை இன்னொரு முறை படிச்சுட்டு நம்ம கடைசியா அந்த முற்றோதலுக்கு போயிடலாம். ஆளுக்கு ஒரு பாட்டு இப்ப படிச்ச மாதிரி 1 2 3 4 5 பாட்டையும் பட்டமாடும் இந்த வேலையை மாத்தி மாத்தி பாடிடலாம். ஆடும் படிகேல் நல்லம்பலத்தான் ஐயனே, நாடும் திருவடியிலே நகரம் கூடும் கூடும் மகரம் உதரம் வளர்த்தோல் சிகரம் பகரு முகம்பாடிய முடியவார். பட்டமா சேர்க்கும் துடி சிகரம் சிக்கனவா வீசுகரம் ஆர்க்கும் யகரம் அபயகரம் பார்க்கிலிரைக்கு அங்கி நகரம் அடிகீழ் முயலகனார் தங்கும் மகரம் அதுதான். அடுத்து 3வது பாட்டு வேலை. ஓங்காரமே நற்றருவாசி உற்றதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரம் ஆங்காரம் மற்றாரறிவாரணி அம்பலத்தான் ஆடலிது பெற்றார் பிறப்பற்றார் பின். தோற்றம் துடியதனில் தோயும் திதியமைப்பில் சாற்றிடும் அங்கிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்பதத்தில் உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்பதத்தோடு நாடு. மாயைதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள் தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தானெந்தையார் பரதம் தான். அவ்வளவுதான். ஆக பெருமானை அஞ்செழுத்து ஓதி வழிபட வேண்டும். அதனாலதான் மணிவாசகப்பரம் ஆரம்பி சொல்லுவே நமச்சிவாய வாழ்கன அஞ்செழுத்தாலே திருவாசகத்தை ஆரம்பித்தார். அந்த வழியில அது தோத்திர பாடல் என்றால் இந்த உமாபதி சிவம் அவருடைய அந்த உண்மை விளக்கம் என்பது சாத்திர நூல் என்றாலும் அந்த சாத்திர நூலிலேயே நடராஜ பெருமானை நினைத்து வழிபடுகிற அதை எண்ணி எண்ணி சிந்திக்கின்ற அந்த சிந்தனை மூலமாக நாம் அந்த பெருமானுடைய திருவடியை சேர உமாபதி சிவம் தந்த தோத்திர பாடல்கள் இந்த 5. இந்த 5 எங்க ஐயா இந்த வழிபாட்டு நூல்ல சேர்த்து நடராஜ பெருமாட்ட போய் நின்னா இந்த பாட்டை சொல்லி வழிபடணும்னு சொல்லி வழிகாட்டி இருக்கிறார் எங்க குருநாதர். ஆனா இன்னைக்கு அந்த ஆணி திருமணத்துல அந்த நினைவு வந்தது. நேற்று போய் எங்க குரோம்படையில் அந்த ஒரு அம்மா சிவமடத்துல நான் வேள்வி செய்து இந்த பெருமானை வழிபட்டு இந்த செய்தியை சொன்னேன். அதனால எல்லாரோட பகிர்ந்து கொள்வாங்க. இந்த செய்தியை சொல்லி நடராஜனை போய் இந்த 5 பாடலை சொல்லி பாருங்கள். சாத்திரத்தில் தோத்திரமாக நடராஜ தரிசனத்தை நாம் ஞான நிலையிலே நின்று காண்பதற்கான வழியை நமக்கு கடத்திருக்கார்கள் என்று சொல்லி இன்னைக்கு நடராஜ தரிசனத்துக்கு உதவி செய்த எங்க பூசிவாக்க நடராஜனுக்கும் நன்றி சொல்லுவோம். வாழ்க வாழ்க வாழ்க. இப்போது நாம் திருநெறிய தமிழோசைக்கு போகலாம். 107வது பதிகமையா
107 தானே ஆரம்பிக்கணும். 107 தான் ஐயா. 107 கடவுள் வேறற்றவங்க ஐயா. கடவுர் வீரட்டானம். பண் வந்து திருவிருத்தம், இராப்பண் 4ஆக, நாழிகை 41:15 45, மணி 10லேருந்து 12க்குள்ள, ராகம் வந்து நவரோஸாக இருக்கிறது. காவிரி தென்கரையிலே 47வது தலமாக மயிலாடுதுறை தரங்கம்பாடிலே பாதையிலே உள்ள இந்த திருக்கடவுர் பெருமானுக்கு வீரட்டநாதர் என்றும், அம்பாளுக்கு அபிராமி அம்மை என்ற பெயர். இல்ல நம்ம அந்த படிக்கிறோமே, அந்த அபிராமி அன்னை அங்க திருக்கடவுள் இருக்கிறார். அந்த அம்பாள் இதுக்கான பெரிய புராண பாடல் 247. செங்குமுத மலர்வாவி திருக்கடவுர் அணைந்தருளி ஒங்கிய வெங்கூற்றடர்த்த பொன்னடிகள் தொழுதேத்தி குங்குலிய கலையனார் திருமடத்தில் குறைவறுப்ப அங்கவர்பால் சிவனடியாருடன் அமுது செய்தார்கள். ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும் ஒன்றாக சேர்ந்து இந்த திருக்கடவுருக்கு போகிறார்கள். போகிற போது அந்த இடம் அங்கே குங்கிலிய கலையனார் அவர் இழுவரையும் வரவேற்று உபசரிக்கிறார். அப்படி உபசரித்த போது அங்கே அவருடைய இல்லத்திலே இருந்து அந்த இல்லம் என்ன இல்லம்? பெருமான் இவர் செய்த அந்த குங்கிலிய தொண்டுக்காக குபேரனை கொண்டு அந்த இடத்தை சிறப்பித்த இடம். அது ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டு. அதனால அந்த குபேரன் மூலமா அவர் வீடுல வந்து அவர் ஏழையா இருந்த இடத்த அவர் பணக்காரனா மாத்தினார். அப்படி மாற்றின அந்த இடத்துல போய் அவர்கள் தங்கி உணவருந்து விட்டு அதுக்கப்புறம் கடவுர் பெருமானை போய் வணங்குற போது அப்பர் சாமி பாடின திருவிருத்தம் இது என்பதை அந்த இடத்துல குங்கிலிய கலையனார் திருமடத்தில் குறைவறுப்ப, அது இல்லம்தான். அதனால அவர் நாயன்மார் வாழ்ந்த இடம், அவர் குடும்பத்தோடு தான் இருந்தார். அதனால அந்த அம்மா தான் அவருக்கு பருவரல் வந்து பால் சோறு போட்டார்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நாயனார் இருந்த இடம் அதை திருமணமாக குறிப்பிட்டு அந்த குங்கிலிய கலையனார் திருவடத்தில் குறைவறுப்ப சிவனடியார்கள் அமுது செய்த பின்பு பாடிய திருவருத்தம். திருச்சிற்றம்பலம். மருள் துயர் தீர அன்று அர்ச்சித்த மாணியார் கண்டே அயற்காய் இருட்டிய மேனி வளை வாழ்கெயிற்றறி போலும் கொஞ்சே சுருட்டிய நாவில் வெங்கூற்ற பதைப்ப உதை துங்கனே உருட்டிய சேவடியான் கடவுருரை உத்தமனே உருட்டிய சேவடியான் கடவுருரை உத்தமனே. நம்ம இதுக்கு முன்ன நேற்று மங்கையர்க்கரசியார் பதிகம் படித்தோம் இல்லையா? மங்கையர்க்கரசி வளவர் ஓன் பாவை வரிவளை கைமட மானி என்று படித்தோம். மானின்னு அந்த 2 சுழி நான் இருக்கும் இல்லையா? அந்த மானி என்றால் பெண்களில் சிறந்தவளுக்கு மானின்னு பேர். அதுவே அந்த 2 சுழியா 3 சுழியா மாத்தினா அதுக்கு ஆண்களில் சிறந்தவனுக்கு மானின்னு அந்த சொல்லை இங்க பயன்படுத்துகிறார். மருள் துயரு தீர அன்று அர்ச்சித்த மாணி. தன்னுடைய அந்த 16 வயது என்றும் 16 வயதுல நமக்கு காலன் வந்து வருவான்னு சொன்ன உடனே போய் மார்க்கண்டேயர் என்ன பண்ணாரு? அந்த கடவுர் பெருமானை போய் அர்ச்சித்தார். அர்ச்சித்த போதே பெருமான் என்ன பண்ணாரு? யமனை காலால உதைத்து அவனை என்றும் 16 என்று மாற்றினார் என்று. அப்ப அந்த பெருமானை அர்ச்சித்த அந்த மார்க்கண்டேயரை மாணி என்ற சொல்லாலே ஆண்களில் சிறந்தவன் என்ற சொல்லை இங்க நம்முடைய அங்கே ஞானசம்பந்தர் மானி என்ற பெண்மையின் சிறந்த சொல்லுக்கு மானி என்ற சொல்லை ஞானசம்பந்தர் நேற்று வழங்கினார். இன்று ஆண்களில் சிறந்த அந்த மாணி என்ற 3 சுழி போட்டு மார்க்கண்டேயருக்காக ஆண்களில் சிறந்தவனை மாணி என்று வழங்குற மரபு என்று சொல்லி அந்த சொல்ல திருநாவுக்கரசர் நமக்கு என்று வழங்கியிருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து பதத்தெழு மந்திரம் 2வது. வாங்க. நடராஜையா ஐயா நடராஜையா இருக்காரா? லைன்ல இருக்காரா?
நித்திலா அம்மா வாங்க. சிற்றம்பலம் வாமா வாமா சேலம் ரேடியல் மந்திரம் மஞ்சள் தோதி பரிவினோடும் இது தேலும் மானிதன் இன்னுயிர் உண்ண வெகுண்டடர்த்த கதத்தெழு காலனை கண்குருத்தி புனலாரொழுக உதைத்தெழு சேவடி யான்கட ஊருரை உத்தமனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க உதைத்தழு சேவடியான் கடவுர் உரை உத்தமனே என்ற பெருமானை உதைத்த செய்தியை சொல்லி என்ன பண்ணாரு? பதத்தழு மந்திரம் அஞ்செழுத்து ஓதி பறிவோடும் என்ற சொல்ல பயன்படுத்துற. பதத்தெழு மந்திரம் அது அந்த நமச்சிவாய் என்ற மந்திரத்துல 5 பதம், அஞ்சையும் நண்பகலும் 5 பதம் சொல்லி என்று அந்த நமச்சிவாய் தருகிற நடப்பு, மறைப்பு, சிறப்பு, வனப்பு, யாப்பு என்ற 5 பதம். அந்த 5 பதத்திலே எழுகின்ற மந்திரம் தான் சிவாய நம என்ற மந்திரம். அதுதான் 5 எழுத்து. அந்த 5 எழுத்தை தான் இப்ப நம்ம என்ன பண்ணோம்? இன்னைக்கு உண்மை விளக்கத்துல அந்த 5 பாட்டுல அந்த 5 எழுத்தாகிய இறைவனுடைய திருநாமம் எப்படி பொருந்துகிறது, அந்த திருமந்திரம் எப்படி பொருந்துகிறது, அதை சுற்றி அதை சேர்த்து ஓத வேண்டிய ஓங்காரம் எப்படி பொருந்திருக்கிறது, அந்த ஓங்காரத்தின் மூலமாக பெருமான் எப்படி ஐந்தொழில் செய்கிறான், அந்த ஐந்தெழுத்தின் பலனாக நமக்கு ஆன்மாக்களுக்கு நடைபெறுகிற மும்மல காரியமாகிய மாயைதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாயம் அந்த செய்தியை சொல்ற பாட்டு இந்த பாட்டு. பதத்தெழு மந்திரம் அஞ்செழுத்தோதி பறிவோடும் இதத்தெழு மானி இன்னுயிர் உண்ண. அவ ஆன்மாக்களை ஈடேற்றுவதற்காக பெருமான் என்ன பண்றான்? 5 எழுத்தாலே ஆடி காட்டி நமக்கு நன்மையை செய்கிறான் என்ற வகையிலே பதத்தெழு மந்திரம் 5 எழுத்து ஓதி பறிவோடு நம்மை ஆட்கொள்கிறான் என்று நாவுக்கரசர் அதை நினைவுபடுத்துற மாதிரி அந்த உண்மை விளக்கத்தை, அது உண்மை விளக்கம் பின்னாடி வந்தது, இதிலிருந்து தான் அந்த உண்மை விளக்கம் வந்ததுன்னு என்று சொல்ல வேண்டும். இந்த தோத்திரத்திலிருந்தான் அந்த சாத்திரம் வந்தது. இதனுடைய பிழிவுதான் அது என்பதை உணர்த்துகிற மாதிரியான பாடல் அது. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து கரப்புரு சிந்தையா. சங்கர் ஐயா வரீங்களா? இல்லையா? வராயா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. கரப்புரு சிந்தையர் காண்டர் கரியவன் காமனையும் நெருப்புமி கண்ணினில் புனர் கங்கையும் பொங்கரவும் பரப்பிய செஞ்சடை பால்வண்ணன் காலனை பண்டருகால் உரத்திய சேவடியான் கடவுருரை உத்தமனே. உரத்திய சேவடியான் கடவுருரை உத்தமனே. திருச்சிற்றம்பலம். நாம் உலகியல் நிலையிலே அழுந்து நின்றால் நம்முடைய சிந்தலே அவன் கரப்புரு சிந்தையனாக அங்கிருந்து கறந்து நின்று அவன் உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறான். கரத்தல் என்றால் உள்ளுரே ஒளித்தல்னு பேரு. அதனாலே கரப்புரு சிந்தனைக்கிறான். ஆனால் நாம் பெருமானை இன்றைய ஆணி திருமணத்துல பெருமானை தரிசிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் எழுந்தால் அவன் காண்டற்கு அரியவனாக அவன் எப்படி காட்சி அளிக்கிறான் என்பதை இன்னைக்கு நம்ம அந்த உண்மை விளக்கம் பாட்டுல இருந்த இடத்திலிருந்தே தில்லை தரிசனம் பண்ணுவதற்கான காண்டற்கு அரியவன் நம்மடா அந்த காமனை உதைத்தான். அப்ப நம்ம ஆசையை துறந்தால் அவன் நமக்கு காட்சி தருவான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. மரித்திகழ் கையனன். மரித்திகழ் கையினன் வானவர் கோனை மனமகிழ்ந்து உரித்தெழுமானி தானுயிர் கொள்வான் ஒதித்த சிந்தை கருத்தெழு மூவிலை வேலுடை காலனை தானலர உருக்கிய சேவடியான்
கடவுர் உரை உத்தமனே. சிவாய நம. மார்க்கண்டேயருக்காக காலனை காலால் உரைத்த செய்தியை வைத்துக் கொண்டு இந்த பதிவுல ஒரு பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கண்டேயரை மாணி என்ற சொல்லார். ஒரு பாட்டு அந்த மாணி என்ற சொல் வருகிறது. முதல் பாட்டுல அந்த அர்ச்சித்த மாணினார், இரண்டாவது பாட்டுல இதத்தெழு மாணி என்றார். இப்ப இந்த பாட்டுல குறித்தெழு மாணி என்று குறிப்பிடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து அஞ்சாவது பாட்டு அடியேன் படிக்கிறேன். படிங்க. குழைத்திகள் காதினன் வானவர் கோணை குளிர்ந்தெழுந்து பழக்கமோடு அர்ச்சித்த மானிதன் உயிர் கொள்ள வந்த தழல் பொதி மூவிலை வேல் உடை காலனை தானலர உழக்கிய சேவடியான் கடவுர் உரை உத்தமனே. பெருமானை போற்றி சொல்லி அர்ச்சித்தல். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளர்கள் என்று பெருமானை அர்ச்சித்தல். அப்படி அர்ச்சித்த மாணிக்காக பெருமான் என்ன பண்ணான்? காலனை காலால் உதைத்தான். நாமும் அந்த மாதிரி பெருமானை நினைந்து உருகினால் நமக்காகவும் காலனை உதைப்பான். நாமும் மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு உருப்படாமல் நாம் அந்த இரவாத இன்ப அன்பு பெறலாம் என்ற வகையில இந்த மாதிரி பாடல்களை அமைத்திருக்கிறார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து பாலனுக்கு அன்று, பாலனுக்காய் அன்று அடியன் பாடுறேன் ஐயா. பாலனுக்காய் என்று பார்க்கடல் இருந்து பனைத்தெழுந்த ஆலிங்கு இருந்து ஆரணம் மோதி அருமுனிக்காய் சூலம் பாசம் கொண்டு தொடர்ந்து ஓடி வந்து காலனை காய்ந்த பிரான் கடவுர் உரை உத்தமனே. காலனை காய்ந்த பிரான் கடவுர் உரை உத்தமனே. திருச்சிற்றம்பலம். நன்றி. ஆளின் கீழிருந்து ஆரணம் ஓதினான் என்று சொல்லி நம்முடைய அந்த கல்லால மரத்தின் கீழே இருந்து சனகாதி முனிவர்களுக்கு அந்த சிவஞான போதத்தை ஆரணம் என்ற சிவஞான போதத்தை உபதேசித்த செய்தியை இங்க சொல்கிறார். வாழ்க வாழ்க. படர்சடை கொன்றையும் படர்சடை கொன்றையும் பன்னக மாலை பனி கயிரா உடைத்தலை கோத்துழல் மேனியன் உண்பல் கொன்றுழல்வோன் சுடர் பொதி மூவிளை வேலுடை காலனை துண்டமதா உடறிய சேவடியான் கடவுரரை உத்தமனே. தையில் சுடர் பொதி மூவிலை வேல் என்று சொல்கிற திரிசூலம் சொல்ல நமக்கு தெரியும். அதை மூவிலை வேல் என்று நல்ல அழகான தமிழ குறிப்பிடுகிறார் அப்பர் பெருமான். சுடரு பொதி மூவிலை வேலுடை காலனை துண்டர உடறிய சேவடியான். அந்த திரிசூலத்தாலே அந்த என்ன பண்ணா காலனை காய்ந்து அந்த மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 என்ற பெயரை கொடுத்தான். அதே மாதிரி பேரு நமக்கும் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை, விண்ணப்பம். வாழ்க வாழ்க. வெண்தலை 8வது பாட்டு வெண்தலை மாலை சிவதாட்சாயணி. வாங்க சாமி. கொஞ்சம் வேலை இருக்கு. சிவசிவாங்க ஐயா. சரி. செண்பகவல்லி அம்மா வாங்க. வந்தவாசி செண்பகவல்லி அம்மா. அடியன் கோவிலுக்கு வந்துருங்க ஐயா. பாடுங்க ஐயா. நான் வீட்டுக்கு வந்துட்டு பாடுறேங்க ஐயா அடுத்த பாடல். சொக்கம்மாள் வாங்க. சொக்கம்மாள். எட்டாவது பாட்டு நான்காம் திருமுறையில 107வது பதிகத்துல 8வது பாட்டு. திருவிருத்தம் 4, 107, 8.
இந்த படிக்கிறேன் ஐயா. திருச்சிற்றம்பலம். அடைத்தடை தானே ஐயா? வெண்தலை மாலை 8வது பாட்டுமா, நீங்க சொல்றது 7 இது 8. வெண்தலை மாலையும் கங்கை கரோடி விரிசடை மேல் தென்தனி நாயகன் பேயுகநாடும் பெருந்தகையான் கண்தனி நெற்றியன் காலனை காய்ந்த கடலினிடம் உண்டருள் செய்த பிரான் கடவுர் உரை உத்தமனே. கண்தனி நெற்றியன் காலனை காய்ந்து கடலினிடம் உண்டருள் செய்த பிரான் கடவுர் உரை உத்தமனே. திருச்சிற்றம்பலம். நன்றி. பொதுவா யாராவது காலில் உதைச்சிட்டா சொல்லுவாங்க, என்ன திமிரு தான் என்ன காலால் உதைப்ப அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. பெருமான திமிர் பிடிச்சவனா என்ன? இல்ல, அவன் மார்க்கண்டேயருக்க காரணக்காரன். அவன் ரொம்ப கருணையின் அடையாளம். அதனாலே அவனை பெண்தனி நாயகன் என்ற சொல்லாலே இந்த பாட்டை கொடுக்கிறார். பெண்ணுக்கு ஒரு பாகத்தை கொடுத்து பெண் தனி நாயகனா இருக்கிறான். தன்னுடைய பாகத்திலே ஒன்றை கொடுத்தவன் அல்லவா? அதனாலே அந்த சொல்லு பெண்தனி நாயகன் பேயுவந்தாடு பெருந்தகையான். அந்த பெருந்தகை என்பது அவனுடைய கருணையின் அடையாளம். அது சொல்ற பாட்டு இது. வாழ்க வாழ்க. கேழலதாகி 9வது பாட்டு. பரமேஸ்வரி அம்மா வாங்க. பரமேஸ்வரி அம்மா வாங்கினோம் ஐயா. கேழல் அது ஆகி கிளறிய கேசவன் காண்பரிதாய் வாழினல் மாமலர் கண்ணிடந்திட்ட அம்மாள் அவர்க்கு அன்று ஆழியும் ஈந்து ஆடு திரள் காலனை அன்று அடத்து ஊழியமாய பிரான் கடவுருரை உத்தமனே. ஊழியமாய பிரான் கடவுர் உரை உத்தமனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. 1000 தாமரை கொண்டு அர்ச்சித்து அதுல ஒரு பூ குறைஞ்ச உடனே தன்னுடைய கண்ணையே தாமரையாக எடுத்து இட்டு அந்த திருமாலுக்கு ஆழியாகிய சக்கரத்தை கொடுத்தான் என்று சொல்கிற பாடல். வாழினன் மாமலரு கண்ணிடந்த அம்மாலவர்க்கு ஆழியும் இந்த பிரான், அவன்தான் காலனை காலாற்கடிந்தான் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 10வது பாட்டு. தேன் திகழ் கொண்டை. செல்வம். திகழ் கொன்றையும் குலமாலை திருமுடி மேல் ஆண் திகழ்ந்தைந்துகந்தாடும் பிரான் மலையார் தெடுத்த கூந்திகழ் வாளரக்கன் முடி 10 குலைந்து விழ ஊன்றிய சேவடியான் கடவோர் உரை உத்தமனே. கூந்திகழ் வாளரக்கன் முடி 10 குலைந்து விழ ஊன்றிய சேவடியான் கடவோர் உரை உத்தமனே. திருச்சிற்றம்பலம். பெருமானை ஆந்திகள் 5 உகந்து ஆடும் பிரான் என்று சொல்கிறார்கள். இந்த ஆந்திகள் 5 என்பது பஞ்சகவியம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பெருமானுக்கு ஆட்டக்கூடிய பொருள் 3 தான். ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர், நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு, அப்படிதான் பாட்டு. 3 தான் இருக்குது. மிச்சம் 2 எங்க இருக்குது தெரியாது. அது என்னன்னு தெரியாது. சில பேர் கோமயம் கோசலன்வாங்க, சில பேர் வெண்ணெய் மோருன்னுவாங்க, என்னென்ன சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் இட்டு கட்டின கதை. பெருமான் ஆனைந்து ஆடுதல் என்பது ஆன்மாக்கள் உகந்து செய்கிற அந்த 5 எழுத்து. இறைவன் உலகத்தை 5 பூதங்களாக படைத்தான். அதன் மறு அடையாளமாக 5 பொறிகளை தந்தான். அந்த 5 பொறிகள் வாயிலாக நாம் சுவை ஒளி ஊறு ஓசை என்ற 5 புலன்களை அனுபவித்து உலகில் நிற்கிறோம். ஆனால் அந்த உலகிலிருந்து அருளுயிரில் மாறுவதற்காக பெருமான் நமக்கு அந்த கொடையாகிய 5 எழுத்து தான் ஆனைந்து என்று சொல்லுவார்கள். அந்த ஆனைந்து உகந்து ஆடுகிற பெருமான். அந்த ஆனைந்து எப்படி உகந்து ஆடுகிறான் என்பதான் இன்னைக்கு நம்ம உண்மை விளக்கல படித்தோம்.
அந்த ஆடும் படிகள் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர்த்தோள் சிகரம் பகரமுகம் வாமுடியப்பானை நான் படித்தோமே, அதுதான் ஆண் புகன் ஆண் திகழ் ஐந்தும் ஆடும் பிரான் என்பதை எடுத்து காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து திருமார் 108 4ஆம் திருவிழா 108வது பதிகம் திருமாற்பேரு திருவிருத்தம் இராப்பண் 4 நாழிகை 41 45 மணி இரவு 10 12 ராகம் நவரோஸ். இந்த தலம் திருமாற்பேர தலம் தொண்டை நாட்டினுடைய 11வது தலமாக அரக்கோணம் காஞ்சிபுரம் பாலையிலே அமைந்திருக்கிறது. பெருமான் மால் வணங்கி என்றும் அம்பாள் கருணாம்பிகை என்றும் இருக்கிறாள். இங்கே இதுக்கான நம்முடைய பெரிய புராணத்தில் திருநாவுக்கரசருடைய பாடல் 327. அந்நகரில் அவ்வண்ணம். அந்நகரில் அவ்வண்ணம் அமர்ந்துரையும் நாளில் கண் மண்ணு திருமாற்பேறு வந்தணைந்து தமிழ் பாடி சென்னிமிசை மதி புனைவார் பதிபலவும் சென்று இறைஞ்சி துண்ணின காஞ்சினை தொடர்ந்து பெருங்காதலினால். அந்நகரில் என்பது அவர் காஞ்சி மாநகரத்திலே இருந்த காலத்துல தொண்டை நாட்டில கச்சி ஏகம்பத்தை வணங்கி அந்த காஞ்சிபுரத்தை தங்கியிருந்த காலத்துல பக்கத்துல இருக்க திருமாற்பேறு என்ற தலத்துக்கு சென்று அங்கே போய் தமிழ் பாடினார். அப்படி பாடிய தமிழ் தான் இந்த 108வது பதிகம். வாழ்க. மாணிக்குயிர் பெற கூற்றுதைத்தன மாவலியால் காணிக்கு இறந்தவன் காண்ட கரியன கண்ட தொண்டரு பேணி கிடந்து பரவப்படுவன பேர்த்துமக்தே மாணிக்க மாவன மாற்பேருடையான் மலரடியே மாணிக்க மாவன மாற்பேருடையான் மலரடியே. அந்த திருமான் மேற்றில் இருக்கிற மால் வணங்கியனுடைய திருவடி மாணிக்கம் போன்ற ஒளி வீசும் திருவடி என்று பாடுகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து கருட தனிப்பாக. அடியன் அடியன் பாட்டங்களா ஐயா? படி படி. திருச்சிற்றம்பலம். அனைத்து திருவார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். கருட தனிப்பாகன் காண்டற்கு அரியன காதல் செய்யில் குருடற்கு முன்னே குடிகொண்டு இருப்பன கோலமல்கு செருட கடிமலர் செல்விதன் செங்கமல கரத்தால் வருட சிவப்பனமா பேரு உடையான் மலரடியே செருட கடிமலர் செல்விதன் செங்கமல கரத்தால் வருட சிவப்பனமா பேரு உடையான் மலரடியே. திருச்சிட்டம். நன்றிங்க ஐயா. யாரு முதல் சிவனடியார்னு ஒரு கேள்வி வந்தது. யாரு முதல் சிவனடியார் கேட்டா, கைலாயத்திலிருந்து இங்கே பெருமானை வழிபட்ட அந்த உமாதேவி தான் முதல் சிவனடியார். அவங்க தான் இங்க பூசித்தாங்க. மாமரத்தடியிலே நின்று பூசித்து பெருமானை பூசிக்கிற முறையெல்லாம் நமக்கு செய்து காட்டிய சிறப்புடையவர்கள் அந்த ஏலவார் குழலி என்று சொல்கிறார். அது காமாட்சின்னு வச்சாங்க அவங்க. ஆனா அதுக்கு ஏலவார் குழலின்னு பேரு. அந்த அம்மா என்ன பண்ண, பெருமானுடைய திருவடியை தடவி 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 அந்த திருவடியை வணங்கி அதனால அந்த திருவடி செவந்தே போச்சான். ஆனா கடிமலரு செல்வி, கடிமலர் செல்வி யாரு? அந்த ஏலவார் குழலி. அந்த கடிமலர் செல்வி தன் செங்கமல கலத்தால் வருட சிவப்பன. அந்த அவள் தான் இங்கே திருமாற்பேட்டிலே கருணா பால் வணங்கீசருக்கு உரிய கருணாம்பிகையா இருக்கிறாள் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த 3வது பாட்டு. அவ்வளவுதான். 2 தான் இருக்குல்ல அந்த பதிகத்துல. அந்த பதிகத்துல இருக்கிறது 2 பாடல காணும். அடுத்து திரு தூங்கானை மாடம். அதுல 3 பாட்டு தான் இருக்கு. டைம் இருக்கா? 3 தான் இருக்கு. அதுல 3 தான் இருக்கா? சரி, அதையும் படிச்சிடலாமா? சரி. அடுத்து திரு தூங்கானை மாடம் 4ஆம் திருவிழா 109வது பதிகம். இது இதுவும் திருவிருத்தம் இராப்பண் 4 நாழிகை 41 45. இது மணி
இரவு 10:12 நவரோஸ் ராகத்திலே பாடத்தக்கது. இந்த தலம் நடுநாட்டிலே 2வது தலமாக பெண்ணாகடம், விழுப்புரம், திருச்சி, விருதாச்சலம் பாதையிலே அமைந்துள்ளது. இங்கே உள்ள பெருமான் சுடற்கொழுந்தீசர் என்றும் அம்பாள் கடந்தை நாயகி என்றும் சொல்கிறார்கள். இங்க இதற்கான பெரிய புராண பாடல் திருநாவுக்கரசர் பார்த்தா 151 பொன்னார் திருவடிக்கு. பொன்னார்ந்த திருவடிக்கண் விண்ணப்பம் என்றெடுத்து முன்னாகி எப்பொருட்கும் முடிவாகி நின்றானை தன்னாகத் துமைபாகம் கொண்டானை சங்கரனை நல்நாம திருவிருத்தம் நலம் சிறக்க பாடுதலும். நல்நாம திருவிருத்தம் நலம் சிறக்க பாடுதலும் என்று அந்த பெருமானுடைய பொன்னார் திருவடிக்கு என்ன பண்றாரு, தூங்கான மடத்துல ஒரு விண்ணப்பம்னு சொல்லி ஒரு பாட்டிலே ஒரு விண்ணப்பத்தை 3 பாட்டுல 3 விண்ணப்பத்தை இங்கே தருகிறார். அதுல முதல் விண்ணப்பம் பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சையுண்டேல் இருங்கூற்று அகல மின்னாரும் மூவிலை சூலம் என்மே பொறிமேவு கொண்டல் புன்னார் கடந்தையுள் தூங்கானை மாடச் சுடற் கொழுந்தே என்று பெருமான் தன்னுடைய திருமேனியில மூவிலை சூலத்தை பொறிக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை இந்த முதல் பாடல்ல வைக்கிறார். அடுத்து 2வது பாட்டு. கணபதி ஐயா வாங்க, கணபதி ஐயா வாங்க. சிவாதி சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க. சிவாய நம சிவாயன் அடியார் பெருமக்கள் பாத பூஜ்யம் சமர்ப்பியாமி தூபதீபாபியாமி தூபதீப நீராஞ்சனம் சமர்ப்பியாமி. சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவா. அப்பா எப்பா 2வதாப்பா? ஆமா 2வது பாட்டியா. ஆவா சிறு தொண்டர், நீங்க தான் சிறு தொண்டர். இப்போ வாழ்க. சிவா சிவா. நாலு 109 2 திருவிருத்தத்துல 4 109 2 109ல 110 தான் பாருங்க, இல்லைன்னா ஒண்ணு தள்ளி இருக்கும் 10. திருச்சிற்றம்பலம். ஆவாசிறு தொண்டனன் எழுந்தானன் ஆர்வம் பிரிதோய் காவா தொழில் கலக்கு முன்மேற்படி காதல் செய்வர் தேவா திருப்படி நீர் பூசுந்தாமரையும் ஒவ்வார் கடனையுள் கூங்கானை மாழத்தம் பொன்னியனே போசும் சந்தமரையும் ஒவ்வார் கடனையுள் தூங்கானை மாழத்தம் பொன்னியனே மாழத்தம் பொன்னியனே. சிவாத்தி சிற்றம்பலம். நன்றி ஐயா, வணக்கம். தூங்கானை மாடத்து எம் பொன்னியனே, நீ என்ன பண்ணுனா எனக்கு தேவா திருவடி நீரு பூசுனர். வெறும் நீரு பூசுன்னு சொல்லாம திருவடி நீருன்னு சொன்னார். திருநீர் என்பது பெருமானுடைய திருவடி. பெருமானை என்ன பண்ணான், தீமுகத்திலே இழைச்சேன். நேற்றோட வேள்வி செய்தான். அந்த வேள்வி செய்கிற போது ஏன் செய்யற வேள்வின்னா, இறை ஆற்றல் எங்கே இருக்கிறது? நம்முடைய மூலாதாரத்திலே இறை ஆற்றலை பெருமான் தேக்கி வைத்திருக்கிறார். எல்லா ஆன்மாக்களத்திலும் மூலாதாரத்திலே இறை ஆற்றல் இருக்கிறது. அவங்க கூட ஒரு குணம் இருக்குது, அந்த இறை ஆற்றல் அங்க இருக்குது, அதை உணர்வதில்லை. அந்த இறை ஆற்றலை நாம் நாதத்தின் வழியாக பெருமானை போற்றுகிற அந்த பாடல்கள் வழியாக, அவங்களுக்கு தெரிந்த பாட்டு, நம்ம திருமுறை படிக்கிற அந்த திருமுறை பாட்டு, அந்த நாதத்தின் வழியாக அந்த இறை ஆற்றலை மேலே எழுப்பி புருவ நடுவிலே கொண்டு வந்து நிறுத்தி அந்த இறை ஆற்றலை தீமுகத்திலே செலுத்தி அந்த தீமுகத்திலே நம்முடைய உழைப்பாகிய அந்த வாசன திரவியங்களை செலுத்துகிற போது அது அங்கே மேலே திருமுகத்திலே அவனுடைய திருமுகத்தை காணலாம், கீழே
அந்த அந்த ஓமத்திலாம் போடும்போது அது சாம்பலா அப்படி நிற்கும். அப்படி நிற்கிற அந்த சாம்பல் பெருமானுடைய திருவடி. அதனால அந்த வகையிலே அதை திருவடி நீரு என்று சொல்லி காட்டி அந்த சிவ வேள்வியிலே அந்த எழுகிற அந்த சாம்பலை திருவடி நீராக அணிந்து பெருமானுடைய திருவடியை நாம் நம்முடைய சென்னியிலே சூட்டுகிறோம் என்ற வகையிலே அந்த திருநீரை பூச பண்ணுனாலே அதை திருவடி நீர், திருநீர் என்று சொல்றாங்க, இந்த திருவடி நீர் என்று சொல்லி காட்டுகிறார். அந்த திருவடி நீரை என்னுடைய எனக்கு பூச வேண்டும் என்று பெருமான் முதல் பாட்டுல மூவிலை சூலம் பொறி என்று சொன்னவர், இரண்டாவது பாட்டுல திருவடி நீரு பூசு என்று சொல்லி காட்டுகிறார். வேள்வியிலே வந்த அந்த சாம்பல் தான் திருவடி நீர். வாழ்க வாழ்க வாழ்க. மூணாவது அரசி அம்மா, தமிழரசி. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்குறேங்க ஐயா. கடவுந்தி கிரி கடவா தொழியர் கையிலை உற்றான் படவும் திருவிரலொன்று வைத்தாய் பனி மால்வரை போல் இடபம் பொறித்தென்னை ஏற்றுக்கொள்ளாயிருஞ்சோலை திங்கள் தடவும் கடந்தையில் தூங்கானை மாடத்தென் தத்துவனே. நன்றிங்கய்யா. இந்த பாட்டுல இடபம் பொறித்து வை என்று கேட்கிறார். முதல்ல என்ன பண்ணாரு, சூலத்தை பொறுத்த சொன்னார். இரண்டாவது திருவடி நீரு கேட்டார். மூன்றாவது இடபத்தை பொறித்து என்று சொன்னார். என்ன அப்போ இந்த பெருமானுடைய அந்த ஆன்மாக்களுக்காக இந்த இடது கையிலே சூலத்தை பொறித்தல், நெற்றியிலே நீரு அணிதல், வல கையிலே அந்த இடபத்தை பொறித்த என்ற மரபுப்படி அவர் என்ன பண்ணாரு, இந்த மூன்று விண்ணப்பட நான் பெருமானுக்கு ஒன்றுதான் விண்ணப்பம்னு சொல்லி ஒன்னா திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம்னு சொல்லி 3 பாட்டு பாடி 3 விண்ணப்பத்தை வைத்த ஒரு பாட்டுலயும் ஒரு விண்ணப்பத்தை வைத்திருக்கிறார். இதுல 10 பாட்டு கிடையாது, அவர் 10 விண்ணப்பத்தை வச்சிருப்பார். அந்த 10 நம்ம தெரிஞ்சுன்னு இருக்கலாம். ஆனா நம்முடைய தவக்குறைவினால 3 தான் கிடைச்சது. அந்த 3ல ஒரு பாட்டிலே ஒரு விண்ணப்பம். முதல் பாட்டிலே இத பொறித்தல், அது மூவிலை சூலம் பொறித்தல். இரண்டாவது பாடலிலே திருவடி நீர் வைத்தல். மூன்றாவது பாடலே இடபம் பொறித்தன்னை என்று இடபக்குறி கேட்டு பெருமானத்திலே விண்ணப்பிக்கிறார் என்று சொல்லி இன்றைய ஆணி திருமஞ்ச நன்னாள நடராஜ தரிசனத்தோடு பெருமானிடத்தை நம்ம வேண்ட வேண்டிய அந்த மூவிலை சூலம், திருவடி நீரு, அப்புறம் அந்த இடபக்குறி அந்த நினைவு கொண்டு இந்த நிகழ்ச்சியை இதோட நிறைவு செய்யலாம். மிச்சம் நாளைக்கு வச்சுக்கலாம். வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம் ஐயா. தூங்கானை மாடமும் பெண்ணாடாக்கிரமும் ஒண்ணுங்களா ஐயா? ஆமா, பெண்ணாகடம் தான் தூங்கானை மாடம். அதாவது பெண்ணாகடம் என்பது ஊர் பெயர். பெண்ணாகடத்து தூங்கானை மாடம்னு இன்னொரு பாட்டுல கூட வரும். பெண்ணாகடம் தான் ஊர் பெயர், தூங்கானை மாடம் வந்து கோயிலுக்கு பெயர். சரிங்க சரிங்க. தூங்கானை மாடம் வந்து திருக்கோயிலை குறிக்கும், பெண்ணாகடம் அந்த ஊரை குறிக்கும். வாழ்க வாழ்க. பொன்னூசல். நல்லம்மாள் ஸ்ரீதேவி இருக்கீங்களா? பொன்னூசல் படிங்க. 6வது பாட்டு. நல்ல மலமா இருக்கிறீங்களா? சரிங்க ஐயா. ஆனந்தி அம்மா படிங்க. சிவமா ஆனந்தி. என்ன போயிறாங்க ஐயா, வரமாட்டாங்க ஐயா. சொல்லுங்கம்மா, என்ன படிக்கும் சொல்லுங்கம்மா. 6வது சாமி சீரார் பவளங்கால சாமி. முதல் பாட்டு சீரார் பவளங்கால். சீரார் பவளங்கா முத்தம் கயிறாக ஏறாரம் பொற்பலகை ஏறி நிதமர்ந்து நாராயணன் அறியா நான் மலர் நாயடியேற்கு சீராரும் வந்தருளும் உத்தர கோசமங்கை
பதிங்க தெரியலைங்க சாமி. நீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி நிதமர்ந்து நாராயணன் அறியா நான் மலர் நாயடியேற்கு ஊராரும் தந்தருளும் உத்தர கோசமங்கை. சிவா திருச்சிற்றம்பலம் சாமி. அம்மா ஆறா அமுதுமா ஆறாமுதும் அருள் தாளினை பாடி போரார் மேற்கண் மடவீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. சிவா திருச்சிற்றம்பலம். ரொம்ப பரபரப்பா படிச்சதுனால அது அப்பப்ப சொல்லு தட்டுது, வேற ஒண்ணும் இல்ல. நிதானம் படிச்சா தானா வந்துடும். சரிங்களா? நிதானம். வாழ்க வாழ்க. சரிங்க சாமி. ஆனந்தி அம்மா படிங்க. திருக்கதவம் அடைப்பதற்கான பாடல் ஆனந்தி அம்மா. இடுமீன் வெகுடி. அவங்க பதிவு என்ன சொல்லணும்? பஸ்ல வந்துட்டு இருக்காங்க ஐயா, சிதம்பரத்துல இருந்து பஸ்ல வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பதிவு என்னன்னா ஆமா கோபால் சரிதா படிங்க. கோபால் சரிதா. அந்த அம்மாவுக்கு தெரியாது ஐயா. சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம். யாரு தெரியுமா அவங்க படிங்க சட்டன. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையானடி கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவடையாமே உடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். அணியார் கதவு அது அடையா, கதவு அது அடையாமேன்னு பாட்டு. வாழ்க வாழ்க. வாழ்த்து சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஆணி திருமணம் நடராஜ பத்தி எல்லாம் படிச்சோம். நாங்க தெளியில போய் நடராஜ தரிசனம் பண்ண முடியல. எங்க இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற எங்க பூசி பார்க்க நடராஜா கேமரா மூலமா எங்களுக்கு தரிசனம் கொடுப்பாரான்னு எதிர்பார்க்கிறோம். நடராஜயா உங்க முகத்தை கொஞ்சம் காட்டுங்க. வீட்டுல இருக்கையா நேத்து இங்க சீமங்கல் நாலூர் கோயில்ல போய் பண்ணிட்டு வந்துட்டேங்கய்யா வேள்வி. இப்ப கேமரால உங்க முகத்தை கொஞ்சம் காட்டுங்க. நாங்களும் நடராஜ தரிசனம் அடியார் மூலமா பாத்துக்கிறோம் கேட்கிறோம். சிவபெருமானே ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு பண்ணலாங்கய்யா. கேமரா வரதா? வருங்க ஐயா. இப்ப முடிச்சுட்டு முறையா முடிச்சுட்டு காமிக்கிறேன். சிவாய நம. ஞாயிற்றுக்கு முன்னாடி கட்சா நல்லா இருக்குன்னு பார்த்தேன். இந்த முடிச்சுட்டு ரெக்கார்டிங் மட்டும் இல்லைங்க ஐயா. முடிச்சிங்களா? திருக்கதை அடைச்சிட்டீங்களா? வாழ்த்து சொல்லுங்க. திருமுறை கதவு வாழ்த்து நடராஜயா வாழ்த்து சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லத்துறும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடை கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க விற்பை கூறுசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மைகளாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு விண்ணப்பையன் ஐயா வச்சு தோத்திரத்தில் சாத்திரம் இந்த நூலை வாழ்க அந்த பதிகத்தை சொற்பொழி தொடர்ந்து நடக்குது.
அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சாத்திரத்தில் தோத்திரம்னு சொல்லி அந்த உண்மை விளக்காஞ்சி பாட்டை படிச்சா அதன் அடையாளமாக அங்க சேலம் சித்தராம வச்சு சாத்திரத்தில் தோத்திரம்னு ஒரு சொற்பொழிவு ஏற்பாடு பண்ணீங்க. கண்டிப்பாங்க ஐயா. ஐயா சாத்திரத்தில் அந்த சாத்திரத்தில் நம்பர் சொல்லுங்க ஐயா. உண்மை விளக்கத்துல 33ல இருந்து 37 நன்றிங்க 33 ஐயா ஐயா ஒரு நிமிஷம். நான் அந்த திருவாரூர புத்தகம் கொடுத்தேன் இல்லையா, அந்த புத்தகத்துல பாட்டு இருக்கியா? எங்க ஐயா வந்து அதை நடராஜர்ல அந்த போற்றி திருவாரூருக்கு அப்புறம் அந்த பாட்டை பதிப்பிச்சார். பக்கம் 43 44 அதை பதிப்பிச்சிருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. 33 அதை வச்சு சாத்திரத்தில் தோத்திரம் என்ற தலைப்புல அந்த 5 பாடலுக்கான விளக்கத்தை சேலம் சித்தராமா மூலமா நம்ம ஒரு சொற்பொழிவு கண்டிப்பா 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 செய்தியை கண்டிப்பா சொல்லிடலாங்க ஐயா. சிவாய நம்ம மெசேஜ் அந்த பக்கம் அமைச்சு உங்களுக்கு ஒரு இதை போட்டுறேன், காப்பி போட்டு. நன்றிங்க. இந்த இரவு 9:45க்கு திரு நாயன்மார்கள் புகழ்பாடி நால்வர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஆணி திருமஞ்சல நாங்க தெல்லைக்கு போல நடராஜ அரசன் கடையில இந்த நடராஜ அரசன் மாதிரி கிடைக்குமான்னு பாக்குறோம் கேமரால.